வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜியோ மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மை ஜியோ ஆப் வச்சுருந்தா அது மூலமாகவும் பண்ணலாம். இப்போ நான் ப்ரௌசர் மூலமாக பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஜியோ மொபைல் ரீசார்ஜ் போட்டுக்குங்க. இதில் வர்ற ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்துக்குங்க. இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸாக என்ன பிளான் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வேறு எதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி உங்களுக்கு வேண்டிய யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பை கொடுத்துக்குங்க. ஒன்ஸ் பை கொடுத்தோன்னே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். இதில் உங்களுக்கு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எதை வேணால் சூஸ் பண்ணிக்கங்க. இப்போது நான் கூகுள் பேவை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்னுடைய கூகுள் பே ஐடியை நான் என்டர் பண்ணிக்கிறேன். கீழே வெரிஃபை அண்ட் பே அதை கிளிக் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நான் இதை கிளிக் பண்ண உடனேவே உங்கள் மொபைலுக்கு கூகுள் பேயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் டிக்ளைன் ஆர் பேன்ற ஆப்ஷன் காட்டும். அங்கே நீங்கள் பே கொடுத்துருங்க. இப்போ நாங்கள் பே கொடுத்தோன்னே இங்கே பேமெண்ட் கம்ப்ளீட்டட்னு காட்டும். இப்போ எனக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனோடனே இங்கே உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஸ்டேட்டஸ் வந்துடும். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.